அந்த சிரியா ராஜா இஸ்ரவேலை அடிக்கும் போது அப்ப கர்த்தர் சொல்லிறார் எலிஷாக்கு, எலிஷா இது மாதிரி இந்த குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி நிக்கிறாங்க, அதனால நீ என்ன பண்ணு, எழுந்து ஜெபி, அந்த குடும்பத்துக்கு சொல்லு, ஜெபிக்க சொல்லு, அந்த குடும்பத்துக்கு உபவாசம் எடுக்க சொல்லு, அந்த குடும்பத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, ஏன்னா அநேக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. அப்போது அந்த குடும்பம் ஜெபிச்சுச்சுன்னா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் எச்சரிக்கிறானா இல்லீங்களா? கொஞ்சம் பேர் கேட்கல, யாப்பா இந்த பாஸ்டர் அடிக்கடிக்கு ஃபாஸ்டிங் வச்சிடறாரு, அடிக்கடிக்கு உபவாசம் வச்சிடறாரு. ஏன்னா சிஸ்டர், உங்களுக்கு விரோதமா சில பேர் எழும்பி கொண்டிருக்கிறாங்க. நீ கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்தினா எப்படிப்பட்ட விரோதமா உனக்கு எழும்பினாலும் கர்த்தர் அதை தொடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். புரிஞ்சிச்சிங்களா சிஸ்டர்? புரிஞ்சிச்சிங்களா? அடிக்கடிக்கு ஜெபத்தை வைக்கிறேன்னா இந்த உலகம் மோசமானது, இந்த உலகம் போராட்டது, பிசாசு எவனை முழுகலான் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறா. ஆனா நீ கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கும் போது எப்படிப்பட்ட லூசிபர் பிசாசி வந்தாலும் அது தொடாதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.